Good morning, brothers and sisters and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரி மற்றும் நண்பர்களே. Such a great joy to see all of you this morning. இந்த காலையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. And I think last 2 weeks we had Women's Day celebration, men's invitation service, and today we are coming together, as a region. It is such a joy to see all of you. கடந்த வாரத்துக்கு முன்பாக சகோதரிகள் தினத்தன்று அன்று கொண்டாட்டம் இருந்தது. அதுக்கு பிறகாக ஆண்கள் அழைப்பது ஆராதனை இருந்தது. பிறகாக இந்த மண்டல வாரியாக நாம் அனைவரும் இன்று கூடியிருப்பது சந்தோஷம். Amen. And also, thank you for, really praying for Sister Hilda, Hannah's sister. Continuously, I could see that chain fasting and prayer. And I really want to appreciate the church joining hands in prayer. God bless your sincere efforts. நிச்சயமாக சகோதரி ஹேனா அவர்களுடைய சகோதரி ஹில்டா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்காக சகோதரர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் செய்கிறீர்கள். சபையாக சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்து பார்க்கும்போது நிச்சயம் சந்தோஷமாக அதற்காக உங்களை பாராட்டுகிறேன். Amen. And also great to see Ramya with a child, and I know all of you were praying for her to have a safer delivery, and we could see her today in the service. So happy to see her, meet her in the fellowship. Thank you so much for the church praying for her to have a safer delivery. அது மாத்திரமல்ல சகோதரி ரம்யா அவர்கள் குழந்தையோடு இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிரசவத்திற்காக சபையாக ஒருங்கிணைந்து அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். நிச்சயமாக இன்று சந்தோஷமாக இருக்குது அவளை பார்ப்பது. நான் சபையில் உள்ள ஒருவரையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் ஒருங்கிணைந்து ஜெபித்து அவர்களுக்காக ஜெபம் செய்தார்கள். Amen. And of course my wife is in Bangalore, and she is attending a Women's Day service. And of course, I'll be missing her. But I'm so happy that we all could be here and in the fellowship. And that gives so much of joy when I entered this morning. Kind of a bit, quite some time, since we, all of us meeting in this hall together. So whenever we come here, always inspires, refreshes our faith, especially when we meet the older people and people who have so much of struggle in faith, but still they persevere and doing what is right. That really calls me higher. என்னுடைய மனைவி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார்கள். அங்கு பெண்களுக்கான அழைப்பது ஆராதனை அங்கு பங்கு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் நான் இங்கு வரும்போது கூட சில காலம் நாம் தனித்தனியாக கூட நாம் கூடினோம். இன்று எல்லாரும் நாம் ஒன்றாக இங்கு கூடி வரும்போது மிகுந்த உற்சாகம் அடைகிறேன். சிறப்பாக சொல்லப்பட வேண்டியதால் இந்த பழைய வயது புரிந்த அங்கிள் இவர்களெல்லாம் வந்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதையெல்லாம் தாண்டி எப்படியாக முன் வந்து அவர்கள் ஒருங்கிணைந்து இங்கு வந்து கொண்டு ஆராதனை பங்குகளை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அதிக உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. Amen. So and also want to welcome Isaac Surya, who served in the full-time ministry for the West region for last 1 year. So he completed his mission and he is back, and he is back to our sector. He'll be part of Mylapore zone and helping out Richard, and he's working outside. So continuously pray for him to stay strong and do what God wanted him to do. சகோதரர் ஐசக் சூர்யா கடந்த ஒரு வருடமாக முழு நேர ஊழியத்தில் அவர் இருந்தார். அதை பிடித்து விட்ட பிறகு இப்போ மீண்டும் நம் மண்டலத்திற்கே அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். இப்பொழுது அவர் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் ஊழியம் மயிலாப்பூர் இணைந்து சகோதரர் ரிச்சர்டு சேர்ந்து அவர் அங்கு ஊழியம் செய்ய இருக்கிறார். அவரை பாராட்டுவோம். எஸ், அவர் வெளியில வேலை செய்யறாரு. மயிலாப்பூர் மினிஸ்ட்ரியோட இணைஞ்சு இருப்பாரு. Amen. So today we're going to learn something from the book of Mark. இன்று நாம் மார்க் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். And of course as a church I believe and hope you all reading the book of Mark and reading the devotion. If not, please do start today. நான் விசுவாசிக்கிறேன் சபையாக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மார்க் புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆராதனை தொகுப்பை நீங்கள் அனைவருமே பங்கு கொண்டு அதை படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நம்புகிறேன். அப்படி இல்லை என்றால் தயவு செய்து தொடர்ந்து நம்ம சேர்ந்து படியுங்கள். It takes so much of hard work to prepare the devotion, and again translation in Tamil. It took so much of effort, but if you don't read, if you don't benefit, there won't be any use. ஏனென்றால் அதை உருவாக்குவதற்கு தயாரிப்பதற்காக அதிக ஈடுபாடு கொண்டு நிறைய காரியங்களை செய்து அதை செய்கிறார்கள். அந்த தொகுப்பை ஏற்படுத்துகிறார்கள். மொழிபெயர்ப்பு இதை எல்லாமே
சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவரும் அதை பற்றி அறிந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் படிக்கவில்லை என்றால் அது எதற்காக பண்ணப்படுதோ அது அந்த உபயோகம் கிடைக்காதபடியாக மாறும். Amen. So I've been reading from the book of Mark since I became disciple. Even before we could become a disciple, they'll ask us to read Mark questions and we have to read Mark. And I've been reading for more than 25 years. It's 27 years now. And still, if you know, I could learn so much from the book of Mark. நான் சீடராய் மாறுவதற்கு முன்பாக சபைக்கு வந்த அந்த நேரத்தில் இருந்து மார்க் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக முதல் நாம் படித்தது கூட மார்க்காக இருக்கிறது. இது நாள் வரை பார்க்க கிட்டத்தட்ட 27 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த 27 வருடங்கள் இந்த மார்க் படிக்கும்போது இன்னும் அதிக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Amen. I hope you will also be learning, and it was a great experience preparing the devotion, and I could finish the 10 days devotion, completed the 5 chapters. உங்களுக்கு முன்னாடியே அதை நான் படித்து அதை அந்த டிவோஷன் படித்து மறுபடியுமா இட் ரியலி எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான டைமாக இருந்தது. ஓகே, ஸோ டுடே த டைட்டில் ஆஃப் மை மெசேஜ் இஸ் ஜீசஸ் இன் ஆக்ஷன். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசு செயல்முறையில் இருக்கிறார். செயலில் இருக்கார், ஆக்ஷனில் இருக்கார். ஓகே, ஸோ இதை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? நடந்து வராரா? ஓகே. நீங்கள் எல்லாரும் அந்த இமேஜை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அது யாருன்னு நமக்கு தெரியாது, அந்த கால் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த காலெல்லாம் விட்டுருங்க. ஜீசஸ் இன் ஆக்ஷன், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இயேசு செயலில் இருக்கிறார். என்ன உங்க மைண்ட்ல வருது? ஓகே, அவருடைய ஜேர்னி, காஸ்பல் ஜேர்னி, அவருடைய டிராவல், miracles, healing, குணமாக்குதல், அற்புதங்கள். He is active. Okay, he is active. Wonderful. So, if you read the Gospel of Mark, so Jesus is a servant. Jesus is a servant. Of course, he is Son of God. He is a servant. மார்க்கு சுவிசேஷமானது என்ன நமக்கு அது வெளிப்படுத்துகிறது என்றால் இயேசு ஒரு சேவகராய் இருக்கிறார் என்று. And just as an ox, we all know, ox is an animal of work and service. That's how it portrays in the book of Mark. Mark is trying to communicate that the gospel of Mark shows Jesus a servant of God as well a workman of God. இங்கு அந்த மார்க் சுவிசேஷமானது என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது? இயேசு ஒரு தேவனுடைய ஒரு சேவகராய் இருக்கிறார் என்று இங்க சொல்லப்படுகிறது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சொல்லுகிறார் என்று. எருது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எருது அது சேவை செய்யக்கூடியதா இருக்கும். ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணக்கூடிய, துரிதமாக செயல்படக்கூடியதா இருக்கும். ஆமென். And also, if you read in the book of Mark, the word immediately, the direct word immediately appears more than 12 times. இங்கு நாம் மார்க் புத்தகத்தை படிக்கும்போது உடனடியாக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது 12 முறை அந்த மார்க் புத்தகத்தில் வருகிறது. But directly, indirectly, the message of immediate, the message of urgency appears more than 40 times. ஆனால் இந்த உடனடியாக என்பது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அதை பற்றின கருத்தாக கிட்டத்தட்ட 41 முறை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. The book of Mark, it's all about action. Jesus in action, it's all about action. இங்கு மார்க் புத்தகம் என்று வரும்போது இயேசு செயலில் இருக்கிற அந்த செயல்களை அங்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. We could see the urgency, we could see the urgent work, we could see the action plan. The immediate action of Jesus we could see throughout the book of Mark. அந்த மார்க் புத்தகம் முழுவதுமாக பார்க்கும்போது உடனடியாக செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான் அங்கு நிறைய நாம் பார்க்க முடியும். In the book of Mark, if you see, the deeds of Jesus, it's very evident more than the words of Jesus. Deeds will be like keep emphasizing in the book of Mark. அந்த மார்க் புத்தகத்தை நாம் படிக்கும்போது அவருடைய வார்த்தைகள் மாத்திரமல்லாம அவருடைய செயல்கள் அதிகமாக நிறைய செயல்களை அங்கு உடனடியாக செய்யக்கூடியதை நாம் காண்கிறோம். See the picture, if you complete book of Mark, Jesus in action,
there is a minimum of discourse and maximum of deeds we could see in the book of Mark. இங்கு பார்க்கும்போது இந்த மார்க் புத்தகத்தை பார்க்கும்போது அதிகமான அந்த செயல்கள் தான் அவர் அதிகமாக அங்கு குறிப்பிடப்படக்கூடியதாக நாம் காணக்கூடும். We could see the repeated word immediately. You won't find the word immediately in any of the gospel except Mark. ஆனா மார்க்கை தவிர்த்து மற்ற எந்த நீங்க சுவிசேஷ புத்தகத்திலும் அந்த உடனடியாக என்று சொல்லக்கூடிய அதிகமாக எந்த புத்தகத்திலும் சொல்லப்படவில்லை. We could see Jesus as a servant and also busy meeting needs and busy being God's Messiah. இங்கு இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது ஊழியம் செய்கிறார், அதே சமயத்தில் பார்க்கும்போது ஒரு மெஸ்ஸியாவாக தேவனிடத்தில் வந்த மெஸ்ஸியாவாக அங்க ஒரு கிரியைகளை அங்கு செயல்முறை நாம் காணக்கூடும். The gospel of Mark wastes no time. There is no time to waste. இங்கு மார்க் சுவிசேஷத்துல பார்க்கும்போது எங்குமே அவர் நேரத்தை வீணடிக்கிற காரியம் எங்குமே நாம் பார்க்க முடியாது. And also Mark is one of the earliest gospel ever written, the first gospel written in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் மற்ற சுவிசேஷத்தை விட முதலாவது எழுதப்பட்ட அந்த சுவிசேஷமாக மார்க் காணப்படுகிறது. Peter was assisting John Mark to write the incident. Maybe it is like recorded in the minds of Peter. He was like pouring out, this is what Jesus did, this is what he did, he got up and prayed, this is what he did, remember we were going in the boat, remember the storm, remember the healing. So Peter was completely pouring out his experience, witnessing his life as a disciple. So Mark was writing those events. இங்கு மார்க்கும் மற்றும் யோவான் அவர்களுடைய சாட்சிகளாக அங்கு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் இதை செய்தோம், நாம் அங்கு சென்றோம், இந்த ஏரிக்கு சென்றோம், இந்த இடத்துல நாங்கள் சென்றோம், இதை எல்லாவற்றையுமே அவருக்குள்ளாக கண்டு பார்த்து செயல்முறைகளை உணர்ச்சியாக வெளிப்படுத்தி இவையெல்லாம் சொல்ல அவர் எழுதக்கூடியதாக இருந்தது. If you have seen in the book of Mark, it skips over the birth narrative and dives right into Jesus ministry if you read Mark. நீங்க மார்க் புத்தகத்தை படிக்கும்போது அவர் பிறந்த அந்த தருணத்தை பார்க்கும்போது நேராக அந்த சுவிசேஷத்துக்கு உள்ளாவே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பிறந்த அந்த genealogy அந்த ரெக்கார்ட்லாம் எதுவுமே இருக்காது. டைரக்ட் ஆக்ஷன். Jesus came, got baptized and tested in the wilderness and ready for his action ministry. அவர் பிறந்த அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லாமல் அவர் பிறந்தார், அவர் பிறகு ஞானஸ்நானம் பெற்றார், அவர் ஊழியத்தில் வந்தார் என்று எடுத்து நேராகவே அது சுவிசேஷத்துக்கு வந்துவிடும். So Jesus did not stop because people struggle with understanding who he is and what he came to do. மக்கள் இயேசு யார், எதற்காக வந்தார், என்ன அவர் நினைத்துக் கொண்டிருக்க இதெல்லாம் மக்கள் என்ன யோசிப்பார்கள் என்று அந்த காரியத்தினால் எங்கேயுமே இயேசு நிறுத்தவில்லை. He went from one place to the next, from one person to the next, teaching them, healing them, praying for them, and then continued on the cross. இயேசு போனார், ஒவ்வொரு இடத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு இடத்திலும் நிறைய இடத்திலும் குணப்படுத்த காரியங்கள் செய்தார். ஒரு இடத்தில் இல்லாம வெவ்வேறு இடங்களில் அடுத்தடுத்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். Mark chapter 1 verse 35. நாம் மார்க் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 35 நாம் படிக்கலாம். மார்க் புத்தகம் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Amen. Jesus wakes early to pray, then immediately begins traveling to preach and cast out demons. இயேசு அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்காக அங்கு சென்றார். அதற்கு பிறகு உடனடியாக அவர் பிரசங்கிக்க சென்றார். அங்கு சாத்தான்களை துரத்துகிறவராய் கூட இருந்தார். Jesus example of prioritizing prayer even in the midst of busyness. அவர் அதிக கடுமையான ஊழிய வேலையில இருந்தாலும் அவர் ஜெபிப்பதை அவர் என்றுமே விட்டுவிடவில்லை. That reminds us the importance of seeking God's guidance and strength. அது நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால் நாம் என்ன வேலையில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய பலமும் நமக்கு எவ்வளவு அவசியம் என்று காட்டுகிறது. And I really like this quote. Jesus prayed not because he was weak. இயேசு அவர் சோர்வாக இருந்தார், பலவீனமாக இருந்தார் என்பதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. He was strong. That really encouraged him to pray even harder, more and more. அவர் பலம் வாய்ந்தவராய் இருந்ததனால் அவரால் தொடர்ந்து அதிகமாய் ஜெபிக்க கூடியவராய் இருந்தார். Jesus know where to get the resource of strength, the resource of joy, resource of peace. So he was completely connecting with his father. அவர் இயேசுவுக்கு தெரியும் எங்கிருந்து அவருக்கு பலம் வேண்டும், எங்கிருந்து சந்தோஷம், எங்கிருந்து சமாதான பலம் எல்லாம் வேண்டும், அது தகப்பனிடத்திலிருந்து தான் தன்னிடத்திலிருந்து வர வேண்டும். Jesus knew that pressure and busyness
should drive us towards prayer, not from prayer. அதாவது நம்முடைய வாழ்க்கையில இயேசு புரிஞ்சு கொண்டிருக்கார், நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய அழுத்தங்களும் வேலை பலுவும் ஜபத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகணுமே தவிர ஜபத்திலிருந்து நம்மளை பின்வாங்கி கொண்டு போக கூடாது அப்படின்றது இயேசுவுக்கு நிச்சயமாக தெரியும். Then why, we might ask, why Jesus had to pray? Why did Jesus pray? நம்ம கேட்கலாம், ஏன் இயேசு ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார் என்று. Jesus prayed because he wanted to completely live a life that depends on God. அவர் எதற்காக ஜெபித்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை தேவனை முழுவதுமாய் சார்ந்திருக்க வேண்டும் என்று. Jesus made every effort to stay in close constant communion with his father. அவர் இயேசு எப்பொழுதுமே தேவனோடு ஒரு இணக்கமான உறவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். Why is a solitude, separate place, quiet place? எதற்காக அவர் தனிமையாக தனித்து சென்று ஜெபித்தார்? நாம ஜெபம் பண்ணும்போது quiet time எப்படி இருக்கு அப்படினு கேட்போம் இல்லையா? Quiet place, quiet connection with God. தனிமையான இடம், அமைதியான தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு. He wanted his prayer time to be uninterrupted and unhindered. அவருடைய அந்த ஜெபமானது எங்கேயுமே எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தனித்து நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஜெபத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, எந்த தடங்களும் வரக்கூடாதுன்றதுல ஜீசஸ் ரொம்ப கிளியரா இருந்தார். Okay, so because he felt the time that he spends with his father is so precious, he values. ஏனென்றால் அவர் உணர்ந்தார் தேவனோடு அந்த ஜெபிக்கிற அந்த நேரமானது மிகவும் மதிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. If Jesus, who is God in human flesh, felt the need for prayer in his life, how much more do we need to make prayer as a priority in our life? இயேசு சரீரமாக இருக்கும் பொழுது அவர் தேவனோடு அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பது அவர் புரிந்தவராய் இருந்தார். இன்று நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி அந்த வகையாக நாம் உணர்கிறோம்? Once, an author said, prayer is a time of exposure to God. ஒருவர் எழுதியவர் சொல்லுகிறார், தேவன் ஜெபம் என்பது தேவனுக்கு என்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் யாருன்னு என்ன தெரியப்படுத்துற ஒரு நேரம். Sadly, many of us underexposed. We expose many things to the world, but not to God. ஆனால் கவலையான விஷயம் என்னவென்றால் நம்மளுடைய வலிகளை வேதனையோ நம்ம உலகத்திலே நாம் வெளிப்படுத்துகிறோமே தவிர்த்து தேவனிடத்திலே நாம் வெளிப்படுத்துறதில்லை. We keep status, we keep reels, we tell the entire world how we feel, our joy, our sadness, our emotions, our trip, our excitement, our pain. But how much more we are connecting with God, how much we exposure ourselves to God. நாம் நம்மளுடைய அந்த எப்படி என்ன மனநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஸ்டேட்டஸ் மற்றும் ரீல்ஸ் இது போன்ற உலகத்திற்கு எப்படியெல்லாம் தெரியப்படுத்த முடியுமோ அந்த விதமாய் நாம் தெரியப்படுத்துவதாக இருந்து கொண்டிருக்கிறோம். மாறாக நம்மளுடைய அந்த வலியும் வேதனையும் பிரச்சனையும் இதை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். Prayer is the absolute non-negotiable requirement for a life of power in the things of God. ஜெபம் என்பது சமரசம் செய்யக்கூடாத, எந்தவித பேரமும் பேசாம தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய ஒரு காரியமா இருக்கிறது. அதுக்கு மட்டும் நெகோஷியேட்டே பண்ணக்கூடாது, நம்ம நான் நெகோஷியபிள், பேரமே பேசக்கூடாது, அதுல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நமக்கு இடமே கிடையாது. Of course, we all use this word, right? நாம் இந்த வார்த்தை அனைவருமே உபயோகப்படுத்துவோம். What is this? Busy. Okay? What is the definition for busy? இந்த busy என்பதற்கு என்ன விளக்க வார்த்தை? Being under Satan's yoke. நாம் சாத்தானுடைய நுகத்திலே இருக்கிறோம் என்பது. அகப்பட்டிருக்கிறோம், அவனுடைய நுகத்தடியின் கீழ் இருக்கிறோம். Okay? If the devil can't make you bad, he will make you busy. சாத்தானவன் உங்களை கெட்டவனாக மாற்றவில்லை என்றால் அவன் உங்களை எப்பவுமே உங்களை மும்முரமா வேலை செய்ய வச்சுட்டே இருப்பான். நீங்க காட் பக்கம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கவே மாட்டான். அதுதான் சேத்தனுடைய வேலையா இருக்கு. ஓகே, I was reading about this. The moment I say I am busy, it is a sign of self glorification. நான் பிஸியாகிறேன், நான் அலுவா இருக்கேன், எனக்கு வேலையா இருக்க என்ற காரியம் அப்படி நான் சொல்லிட்டே இருந்தேன்னா என்னை நானே சுய மகிமைப்படுத்திக் கொள்றது.
நான் தான் ரொம்ப பிஸி இந்த உலகத்தில். எனக்கு இருக்கிற மாதிரி கமிட்மெண்ட் வேலை யாருக்குமே கிடையாது. நீங்களாம் லேசி, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. சர்ச்சுக்கு வரவங்களுக்குலாம் வேலையே கிடையாது சண்டேஸ். ஸோ வி எக்ஸால்ட் அவர் செல்ஸ். ஐ எம் பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னுடைய ஜாப் அவ்வளோ ப்ரெஷர், என்னுடைய ஜாப் அவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? That is one tool that Satan want you to be away from God, away from connecting with him. நான் வேலையாக இருக்கிறேன், இந்த காரியங்கள் செய்வதற்கு எனக்கு இல்லை, நேரம் இல்லை என்று நாம் சொல்கிற அந்த காரியம், அந்த ஒரு கருவிதான் சாத்தான் தேவனை விட்டு நம்மை தூர சொல்லி கொடுத்து உபயோகப்படுத்த கருவியாக இருக்கிறது. I am not against people working hard. You work hard, don't be lazy, but make sure keep your priority right. நீங்கள் வேலை செய்கிறீர்கள், வேலை செய்வதை நான் குறை செய்யவில்லை. ஆனால் நீங்கள் கடினமாக வேலை செய்தாலும் உங்களுடைய முதல் தரம், உங்களுடைய முதல் நேரம் யாருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று தெளிவாக இருங்கள். நீங்க கடினமா வேலை செய்யுங்க, யாரும் சோம்பேறியா இருக்க தேவையில்லை. வேலை செஞ்சாதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். இப்போ உலகத்துல கணவன் மனைவி 2 பேரும் வேலை செஞ்சாதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர். But don't say all the time, I'm busy, I'm busy, I'm busy. No time for prayer, no time for Bible study, no time for reaching out to people, no time to share my faith with someone. Don't say that. Don't say I'm busy because I'm not doing this. I'm busy because it's very difficult, I can't do. நான் வேலையாக இருக்கிறேன். நீங்க வேலை செய்வது தவறு கிடையாது. ஆனால் எந்த ஒரு நற்காரியங்களும் நற்கிரியைகளை செய்ய முடியும். நான் மற்றவர்களோடு ஜெபம் செய்யறது இல்லை, எனக்கு வேலை இருக்கிறது. நான் மற்றவர்களோடு வேதாம் படி இல்லை, எனக்கு வேலை இருக்கிறது. நான் ஜெபிக்க வேண்டும், எனக்கு வேலை இருக்கிறது. இந்த செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் அதற்கு பதில் வேலை இருக்கிறது என்று நாம் நம்மை நிராகரிக்கிறது சரியான விஷயம் அல்ல. When was the last time you had your solitude time with God? நீங்கள் எப்பொழுது கடைசியாக தேவனோடு ஒரு இணக்கமான ஒரு நேரம் உங்களுக்கு இருந்தது? ஒரு தனிமையான நேரம். அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? எல்லாரோட லைஃப்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்பெஷலாக நீங்கள் டிசைப்பிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு யங் கிறிஸ்டியனாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுதான் ப்ரேயர் மேலே எனக்கு அதிகமான ஃபெய்த் வரதுக்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கு கூட என்னால் இப்போ கூட சொல்ல முடியும், ப்ரேயர் மட்டும்தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து, வேறு எதுவுமே என்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது. என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் மட்டும்தான் என்னுடைய ஸ்ட்ரென்த். ப்ரீச்சிங் என்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது. பைபிள் ஸ்டடி சொல்லிக் கொடுக்குறது என்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது. படிக்கிறது என்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது. புக் ரீட் பண்ணுறது என்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது. நாலேஜ் என்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது. என்னுடைய ஸ்ட்ரென்த் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். அதை தவிர வேறு எதுவுமே என்னோடய லைஃப்பில் ஸ்ட்ரென்த்து கிடையாது. எப்போ நான் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? இந்த இயர் 1998 நான் டிசைப்பிள் ஆகும்போது ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் அந்த ப்ரேயர், காட் கூட இருக்கிற தனிமையான ஒரு ப்ரேயர் என் லைஃப்பை டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் ப்ரேயர். ஸோ அதனால் ஐ ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ. இந்த வாரம் அதுதான் எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சாக ஐ வாண்ட் டு கிவ். 1 hour, minimum 1 hour, you and your God. No distraction, no mobile, no family, no husband, no wife, no children, no job, reels, WhatsApp, media. You and your God. 1 hour. Find a place. கண்டுபிடிங்க இடம். தனிமையான இடம் சென்னையில் நிறைய இருக்குது. ஐ நோ பிஸியான ஊர் தான் சென்னை, பட் தனிமையான இடம் கண்டுபிடிங்க போயிட்டு 1 hour இந்த வாரம். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் டைம். சப்போஸ் டு பி எவ்ரி டே, பட் இந்த வாரத்தில் ஒரு நாள், நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க. ஐ வாண்ட் யூ டு ஷேர். தட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். Amen, brothers, sisters. So it is a challenge. Can we take this as a challenge? நம்மை சவாலாக ஏற்றுக்கொள்ளலாமா? 1 hour, me and my God. ஒரு மணி நேரம் நானும் என் தேவனும். Nobody comes in between. இதுக்கு நடுவே யாருமே வரக்கூடாது. Do you think Jesus is a busy man? நீங்க நினைக்கிறீங்களா இயேசு பிஸியாக இருந்தார் என்று? Very busy. உங்களை விட என்னை விட பயங்கர பிஸி அவர். But Bible says in this verse, if you read, he got up early in the morning. That means he had a good sleep in the night. நல்ல தூக்கம் இருந்தா தான் காலை எழுந்துக்க முடியும் கரெக்டா. He got up from his bed. He got up early morning. While it was still dark. அதிகாலை இருட்டோட. இங்க இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சன்ரைஸே தெரியாது. Sad to see that. நிறைய பேர் சன்ரைஸே பார்க்கறது இல்லை. ஆனால் காலேஜ் பஸ் 6 மணிக்கு பிடிக்கணும்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்,
டினை பண்ணி 6 மணி 6:30 7 மணிக்கெல்லாம் காலேஜ் பஸ்ஸை பிடிக்கிற ஓடுவோம். அப்பனா அது டினை பண்ண ரெடியா இருப்போம். அதர்வைஸ் we are not willing to deny ourselves. நம்மளை டினை பண்ண தயாரா இல்லை. எத்தனை பேர் டெய்லி சன்ரைஸ் பார்க்குறீங்க தெரியல. சில பேர் சன்செட் அப்போ தான் எழுந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஜாப் வேற நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி ஐ வில் நாட் என்கரேஜ் அந்த மாதிரி ஒரு ஜாப் செய்யறதுக்கு. ஆமென். ஃபைண்ட் அ பெட்டர் ஜாப். நைட்டு தூங்கணும், மார்னிங் எழுந்திருக்கணும். இது இயற்கை உருவாக்குனது இல்லையா? ஸோ எனிவே அப்புறம் டிலிபாபு தான் வந்து நைட்டு வேலையை விட சொன்னாரோ சொல்லாவே. பட் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் யாருக்குமே நைட்டு வேலை செய்யறதுக்கு. தட் இஸ் என்னுடைய பிரின்சிபல் அது. ஓகே ஃபைன். இட்ஸ் நாட், இட் இஸ் பிப்ளிக்கல். டிலிபாபுடைய ரூல்ஸ் கிடையாது. இட் இஸ் பிப்ளிக்கல். ஜீசஸ் said in John 9, வீட்டில் போய் படிங்க. பகலுக்கு எத்தனை நேரம் இருக்கு? பகல்ல தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஜான் 9ல சொல்லி இருக்கு. ஸோ லெட்ஸ் ஃபாலோ த பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ். ஆமென். வேதாகமம் கொடுக்கிற அந்த கோட்பாடுகளை நாம் செய்வோம். So anyway, we'll read Mark chapter 10 verse 45. The entire Mark, the book of Mark holds this verse. The entire book of Mark reflects this verse. இந்த மார்க் புத்தகம் முழுவதுமே இதைதான் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 45 படிப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். Interesting. It says, for even the Son of Man. Son of Man also. It didn't mention that Son of Man also. It says, even the Son of Man did not come to be served, but to serve and to give his life. மனுஷகுமாரனும் என்பதாக இங்க சொல்லப்படுகிறது. அவர் எதுக்காக வந்தார்? ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவர்களில் ஒருவராக அவரும் அப்படி சொல்லல. மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவே அப்படி இருந்தார்னா அப்ப என்ன அர்த்தம்? You also follow the same principles. அப்படிதான். So we're going to quickly run through the words where and all, few verses, how where and all Jesus used the word immediately. There was an action, there was a purpose, there was a meaning behind it. இங்கு இந்த உடனடி என்று சொல்லப்படுகிற இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துல உடனடியாக என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று. You know, in Mark 1:30, if you see, the disciples immediately called for Jesus because Jesus went for a prayer walk. I mean, before the prayer walk, he had healed Peter's mother-in-law, chased demons out. He was busy doing the work, but still he had a good sleep. Morning he got up, went for prayer. இயேசு பார்க்கும்போது மிகவும் அவர் வேலையில அலுவலில் அதிகமாக இருந்தார். அதாவது பார்க்கும்போது பேதுருடைய மாமியை குணப்படுத்துகிறவராக இருந்தார், சாத்தான்களை துரத்தக்கூடியவராக இருந்தார். அவர் வேலைக்கு அதிகமாக தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அவர் இரவு உறங்கி காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க செல்வராக இருந்தார். We could see Peter's mother-in-law was in bed with fever. How Jesus healing her in Mark 1:30. இங்கு மார்க் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கிறோம், பேதுருடைய மாமி அவர்கள் ஜுரத்தினால் இருந்தார்கள், இவர் சென்று அங்கு குணப்படுத்துகிறவராக இருந்தார். Bible says there is an immediate action after healing her. What we could see here, she got right up and started serving them. She was healed. What was the immediate action? She served Jesus immediately. Oh, now only I came out of fever. Give me 3 days break. இங்கு பார்க்கும்போது அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். இவர் இயேசு சென்று அவளை குணப்படுத்தும் பொழுது இங்கு வேதாகமம் சொல்லுகிறது, அந்த மாமியானவர்கள் உடனே எழுந்து இயேசுவுக்கு சேவை செய்கிறார்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லவில்லை நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் இப்பதான் எழுந்தேன் என்று சொல்லவில்லை, உடனடியாக அங்கு சேவை செய்தார்கள். நான் குணமாயிட்டேன், அடுத்த வாரம் வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. She is like immediately serving Jesus. அந்த ஆக்ஷன் தான் இங்க மார்க்ல பார்க்க முடியும். Immediate action. You are healed. What is your action? நீங்கள் குணப்படுத்தப்பட்டீர்கள், உடனடியாக அதனுடைய உங்களுடைய செயல்முறை என்ன? Are you busy? எப்ப சொல்லிக்கலாம் busy at praying. I am busy reading my Bible, doing commentary, reading. I am going deeper with the scripture. I am busy meeting someone, helping in their marriage, counseling, teaching the Bible, busy sharing my faith. அப்படின்னு எப்போ கடைசியா சொன்னீங்க? நாம எப்போ கடைசியாக நாம சொல்றோம், நான் வேதாகமம் படிக்கிறதுல நான் அதிக நேரம் இருந்தேன், நான் அது மாதிரி வேதம் படிக்கிறது, மற்றவர்கள் வேதாகமத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, ஒரு குடும்பத்திற்காக அவர்களை அறிவுரை சொல்வதற்காக, ஒரு திருமணத்திற்காக, அவர்களுடைய ஊழியத்தின் காரியத்திற்காக, இது போன்று எப்பொழுது கடைசியாக இந்த ஊழியத்தின் காரியங்களை செய்வதற்கு நான் பிஸியாக என்று இப்ப சொல்லி இருக்கிறேன். விமென்ஸ் டே போயிடுச்சு, மென்ஸ் இன்விடேஷன் சர்வீஸ் போச்சு,
எத்தனை பேர் கூட பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை நண்பர்களோடு கூட உங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஜீசஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம 230 பேர் இருக்கோம் சவுத்தில். இந்த லாஸ்ட் 3 monthsல எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிருக்கீங்க? ஏன் மாறல? ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட விஷயங்கள் மாறாமல் இருக்கு. ரொம்ப பிஸி எல்லாரும். சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்கே கஷ்டம். மார்னிங் டிவோஷன் படிக்கிறது கஷ்டம். ஐ ரியலி அப்படியே சின்சியர்லி எவ்ரி டே சில பேர் குரூப்பில் சின்சியராக போட்டுட்டு இருக்காங்க. எவ்ரி டே அந்த மொத்தமாக போட வேணான்னு எவ்ரி டே போட்டுட்டு இருக்காங்க. அதை படிக்கிறது கூட நிறைய பேர் அதை ஓப்பன் கூட பண்ணல இன்னும். எனக்கு தெரியும் சில பேர் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. இன்னைக்கு டே 6 ஆயிடுச்சு. அவ்வளோ பிஸி. Ask yourself, I want to, really focus on your heart. எங்க இருக்கு உங்க இருதயம்? ஜீசஸ் பக்கம் திரும்புங்கள். Amen. Here Jesus approached by a leper in Mark chapter 1 verses 41 to 42. இங்கு மார்க் புத்தகம் 1:41-42 பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகம் பிடித்தவர் இயேசுவை நெருங்குகிறார். And he could see, he reached out his hand and touched the man. Immediately the leprosy left him and he was cleansed. இவர் அங்கு சென்று அவரை தொடும் பொழுது உடனடியாக அந்த குஷ்டரோகம் அவரை விட்டு குணமடைகிறது. What he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கப்புறம் he went and shared with everyone. Immediate action of sharing his faith. அவர் சென்று எல்லாரிடத்திலும் இதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார் இருந்தார். அவருடைய அந்த விசுவாசத்தை உடனே சென்று அவர் பகிர்கிறார் இருந்தார். Mark 2:8 people were talking something behind. Jesus பத்தி முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. They were like gossiping, மைண்ட்ல போயிட்டே இருக்கு. Mark chapter 2 verse 8 he said immediately Jesus knew in his spirit that this was what they were thinking in their hearts. வசனம் 8 சொல்றார் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவரை நோக்கி. And Jesus knows exactly what you are thinking. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். And are we wasting time in gossiping, slandering, complaining, fighting? Think about it. God knows. Jesus knows what is in your heart. நீங்கள் எப்படியாக நீங்கள் மற்றவர்களை பற்றி முறுமுறுக்கிறதோ மற்றவர்களை குறை சொல்வதோ இது என்று இல்லாத காரியங்களை மற்றவர்களை பேசுவது இதை நீங்கள் பேசுகிற எல்லா காரியமும் தேவன் அறிந்திருக்கிறார். Amen. So here we could see Mark chapter 5 verse 29. மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 29 நாம் காண்கிறோம். How this women with a bleeding issue healed. இங்கு அந்த பெண்மணி தன் உதிரத்திலே பார்க்கும்போது அந்த இரத்தம் வழிந்திருக்கிற அந்த பெண்மணி குணப்படுகிறார். And chapter 5 verse 29 says immediately her bleeding stopped and immediately she was recognized by Jesus. இங்கு வசனம் 29 சொல்லுது உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று என்று சொல்கிறது. Day 9, day 9 devotion, day 9 this instant will come. I encourage all of you to read that. There is something that for me it was so helpful reading. It was first time I'm learning something new about this women. 9ஆம் நாளிலே நாம் படிக்கின்ற அந்த ஆராதனை தொகுப்பில் 9ஆம் நாளிலே இதை பற்றி வருகிறது. இது எனக்கு ஒரு புது சில காரியங்களை எனக்கு அது உணர்த்தக்கூடியதாக இருந்தது. நீங்க நிச்சயமாக அதை கண்டிப்பாக அதை படியுங்க. Why Jesus had to stop? Why Jesus has to find this lady? Why Jairus has to watch everything? There is so much I was able to learn by reading this chapter. எதற்காக அந்த பெண்மணி வந்தார்? எதற்காக இயேசு அவரை குணப்படுத்தினார்? எதற்காக ஜைரஸ் அங்க எல்லாரையும் பார்த்தார்? இந்த எல்லா காரியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் அதை படியுங்கள். Same chapter verse 5 verse 42 Jesus commanded the girl to get up and immediately the girl stood up and began to walk around. இங்கு வசனம் 42ல பார்க்கும்போது இயேசு அந்த பெண்ணுக்கு கட்டளை நீ எழுந்து நட என்று அந்த பெண் நீ எழுந்து அங்கு நடக்கிறவளாய் இருந்தாள். We could see the immediate action. Jesus is telling the girl, commanding, get up. There is an immediate action. Then the immediate action of she was walking around. Everyone thought she was dead. She is walking around. இங்கு பார்க்கும்போது உடனடியாக அந்த செயல்முறைகளை அங்க நாம் காண்கிறோம். இயேசு சொல்கிறார் நீ எழுந்து நட என்று சொல்கிறார். அந்த பெண்மணி எழுந்து அங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாரும் அங்க இருக்கவர்கள் பார்த்து கொண்டு அவருடைய செயல்முறை உடனடியாக அங்கு நடக்கிறது. Even Mark chapter 6 verse 45 immediately Jesus made his disciples to get on the boat. Come on, hurry, don't waste time. Come on, we have to travel. We have to accomplish so much.
Let's move forward. இங்க மார்க்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 45 பார்க்கும்போது அங்க சொல்லுகிறார், உடனே வாருங்கள், படகிலே ஏறுங்கள், இன்னும் நிறைய நாம் செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய ஊழியங்கள் செய்ய வேண்டியது, நிறைய காரியங்கள் முடிக்க வேண்டியது இருக்குது, உடனே வாருங்கள் என்று தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தார். And the same verse continuation, if you read, immediately he spoke to them and said, take courage aside, don't be afraid. You know, if you are really scared, if you are really worried, if you are really afraid of anything, Jesus saying, don't worry, immediately Jesus is in action. இங்கு இயேசு நாம் தொடர்ந்து படிக்கும்போது சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், திடம் கொள்ளுங்கள், நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் பயப்படாமல் இருங்கள், இது காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்கிறார். And continuously Mark chapter 9 verse 15. மார்க் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. And immediately at the crowd when they saw Jesus, they were greatly amazed, ran up to him. இங்கு இந்த குழுமி இருந்த அந்த மக்கள் இயேசுவை பார்த்து அதை பற்றி ஆச்சரியப்பட்டு உடனடியாக அவரிடத்தில் வந்தார்கள். And the word immediately, the crowd immediately they ran. There was an action. You read every verse, there is an action word. Always there is an action word. இங்க பார்க்கும்போது அந்த மக்கள் பார்த்த உடனடியாக அங்கு எல்லாமே பார்க்கும்போது உடனடியாக அந்த செயல் நடக்கக்கூடிய காரியங்களை அங்க நாம் காண்கிறோம். Next if you read, same chapter 9, we could see immediately, the spirit, evil spirit, threw the boy into confusion, like he was fell on the ground. Immediately the boy's father kind of excited. We could see immediate. He saw the healing. Then the father, boy was, I do believe, help me overcome my unbelief. Immediately he just, pleaded with a prayer. இங்க பார்க்கும்போது அந்த பையனுடைய தகப்பன் சொல்கிறார், அவனிடத்திலிருந்து விலகப்பட்ட அந்த காரியங்களை பார்த்து உடனடியாக என்று அவர் சொல்கிறார். Here we could see blind man receiving sight. Mark chapter 10 verse 52. இங்க மார்க் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 52 பார்க்கும்போது குருடரானவர் பார்வையடைகிறார். Jesus said, your faith healed you. Immediately he received his sight. Then what did he do? And followed Jesus along the road. There was an action. Oh, now only I received sight. Let me go and see. I have lot of wishes. Let me go finish my work and then follow you, Jesus. அப்படி சொல்லவே இல்லை அவர். Right? He just immediately followed Jesus. இங்க பார்க்கும்போது அந்த கண் தெரியாதவருக்கு பார்க்கும்போது அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் பார்வையடைந்தவுடன் எனக்கு பார்வையடைந்து விட்டது, இன்னும் நிறைய காரியங்கள் வேலை செய்ய வேண்டியது, அதை செய்துவிட்டு நான் ஊழியன் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் உடனடியாக இயேசுவுக்கு பின்னாகவே செல்லக்கூடியவனாக இருந்தான். Amen. So we could see so much of actions in the book of Mark. இங்க மார்க் புத்தகத்திலே பல செயல்கள் உடனடியாக நடக்கிறதை நாம் காண்கிறோம். Finally I just want to share some thoughts with you. சில காரியங்கள் எனக்கு வந்த அந்த காரியங்கள் உங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன். Jesus is very much aware what we need. நமக்கு என்ன தேவை என்று இயேசு நன்காக அறிந்திருக்கிறார். We might have some spiritual need, physical need, emotional need. Jesus is aware. நமக்கு ஆவிக்குரிய காரியங்களோ இல்லை நம்மளுடைய சரீரக்கான காரியங்களோ இல்லை உணர்ச்சி வசப்படுகிற காரியங்கள் ஆவியில் எது நமக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். If Jesus says you need to take rest, take rest. இயேசு சொல்கிறார் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும், நீங்க எடுங்கள் என்று சொன்னால் உடனே ஓய்வு எடுங்கள். If he says move, let's move. நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் என்றால் உடனே செல்லுங்கள். And if he says stop there. நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்துங்கள். If he says fight, you fight. நீங்கள் போராடுங்கள் என்றால் போராடுங்கள். We should be ready. How do you know what you should do? Read your Bible. Talk to Jesus. He will talk to you. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் தயாராக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எப்படி இது நமக்கு தெரியும்? நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது நீங்கள் வேதாகமத்தின் மூலமாக அவைகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். And there is no cheap seats in the body of Christ. மலிவான ஒரு இருக்கை கிறிஸ்துவுடைய சரீரத்தில் கிடையாது. Okay? It's got something to be a true disciple. It's got something. அது ஒரு சீடர்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளாக அந்த காரியங்கள் இருக்கிறது. It costs something to be a genuine disciple of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நம்பகமான ஒரு சீடராய் கூட நாம் இருக்கிறது காரியம். Christianity demands our all, the complete all. உண்மையான கிறிஸ்தவம் என்பது என்றால் அதை முழுமையாக எல்லாமுமாக சேர்ந்ததாக தான் இருக்கிறது. Joining a church will cost you nothing. நீங்கள் சபையோடு சேர்ந்து இருக்கிற காரியங்கள் அது உங்களுக்கு எதுமே இடரல் கிடையாது. அது எதுமே நீங்க விலை கொடுத்து it won't cost you much. சண்டே சர்ச்சுக்கு நீங்க ஜாபுக்கு போறீங்க, வேலை செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க, சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். But coming to Christ will cost you everything. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரணும்னா அதுக்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன விலை?
நீங்க தான் அந்த விலை. பிகாஸ் ஜீசஸ் பாட் யூ ஃபார் அ பிரைஸ். உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கியிருக்கார். நீங்களும் நானும் ரொம்ப காஸ்ட்லி. நம்முடைய சோல் ரொம்ப காஸ்ட்லி. அது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இது கிறிஸ்டியன் லைஃப். சீப்பான கிறிஸ்டியன் லைஃப் இல்லை இது. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான லைஃப் இது. யாருமே இந்த உலகத்தில் வாங்க முடியாத ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடியவராக இருந்தார். ஆமென். In the economy of God, losers are keepers. இந்த தேவனுடைய பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அதுல இழக்கிறவர்கள் தான் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். Those who lose their lives by giving them up for Jesus are winners in the end. இயேசுவுக்காக யார் அவங்க வாழ்க்கையை மொத்தமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் இறுதியில் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் லைஃப்ல லூசர்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. நான் இழந்துட்டேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்க கெயின் பண்ணுவீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுவீங்க. நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எய்தர் யூ கெயின் ஆர் யூ லேர்ன். கிறிஸ்துவ வாழ்க்கை நான் இழந்துட்டேன், இயேசுவை பின்பற்றதுனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் இழந்துட்டேன் அப்படின்னு எதுவுமே இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரைட்? உங்க லைஃப் தான் இழந்திருக்கு. ஜீசஸ் மீட் எடுத்திருக்கார். He redeemed your life. There is nothing to lose. நீங்களே இப்போ வாழ்றதே எப்படின்னா யூஆர் லைக் நீங்க உங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. By His grace we have a privilege of worshiping Jesus. We have a destiny that one day we will reach heaven. Right? அவருடைய கிருபையினால் தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். நமக்கென்று ஒரு முடிவு அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் சென்றடைவதற்காக. So throughout the book of Mark we could see that the message of hope, message of urgency, the message of confrontation. இங்க இந்த மார்க் காரியங்கள் முழுவதுமாக நம்மளால் காண முடியும். நமக்கு நம்பிக்கை என்ற காரியங்கள், நமக்கு ஊழியம் என்கிற காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் நமக்காக அதிலே ஆயத்தம் பண்ண காட்டிருக்கிறது. Jesus came to people who needed help. இயேசு யாருக்கு தேவை இருக்கிறோ அந்த இடத்துல உதவி செய்வதற்காக வந்தார். But help would only come to those who made a choice to follow him. ஆனா யார் அவரை தொடர்ந்து செல்லக்கூடிய அதுக்கான தேர்வை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த உதவி சேர்ந்தது. So let's rise today, brothers sisters. சகோதரர்களே, நாம் எழுந்து செய்வோம். Not just to hear. நாம் கேட்பதற்காக மாத்திரமல்லாமல் let's be ready to do what God wants us to. தேவன் நம்மிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். Let's our life echo the rhythm of Mark. மார்க்குடைய அந்த ஒரு உணர்வு, அந்த காரியத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். அந்த இசை சங்கீதம் ஒலிக்கட்டும். மார்க் புத்தகம் மாதிரி நம்ம கிறிஸ்டியன் லைஃப் இருக்கணும் அப்படின்றது என்கரேஜ் பண்றேன் நான். Let's talk, let's do more walk, do more ministry. Let's connect with God more. Do more. Connect more with Christ. That will transform your life. நாம் அதிகமாக நாம் பேசுவோம். நாம் மக்களோடு சேர்ந்து இணைந்து செய்வோம். நிறைய ஊழியத்தின் காரியங்கள் அதிகமாக சேர்ந்து நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். So what is the challenge for this week? இந்த வாரத்துல நமக்கு சவால் என்ன? Minimum 1 hour. குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம். 61 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வெயிட் பண்ண. So it's okay. 2 hours ஆனாலும் பரவாயில்ல. Minimum 1 hour. Maximum any number of hours. இந்த வார சேலஞ்சை எடுத்துக்கலாமா? Find a solitary, like ஒரு தனிமையான ஒரு இடம். Solitude, me and my God. அது these questions for us to reflect. நான் வாட்ஸ்அப்ல குரூப்ல போடுறேன். இந்த வாரம் குவைட் டைம் பண்ணும்போது இந்த questions ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. May God bless you all. Have a great day. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.